வணக்கம் உறவுகளே, இது நமது வளம் மலையொலி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. வாரந்தோறும் வந்து இப்போ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 6 மணி மேலே குட்டிகள்லாம் விற்பனை ஆகுதுங்க. போன ஒரு 3 வாரமாக வந்து நைட்டு சந்தை இருந்துச்சு. கொஞ்சம் எல்லோரும் பேசி வியாபாரிகள்லாம் பேசி இனிமேல் வந்து எல்லோரும் சரிசமமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இனிமேல் காலையில் 6 மணிக்கு மேலே எல்லோரும் பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் வந்து வாங்கினாங்க. இன்றைக்கி நல்லாவே இன்றைக்கி சந்தை வந்துருச்சு. எல்லோரும் குட்டிகள் வாங்கினாங்க. யாரும் ஒரு ஆள் தனிப்பட்டு வாங்கலாம். எல்லா வியாபாரிகளும் பெரிய பெரிய வியாபாரிகள் தான். இதெல்லாம் காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு 5:30க்கு நம்ம எடுத்தது. கொஞ்சம் வாங்கினாங்க. ஏன்னா ஒரு குட்டிகள் நிறையா இருக்கும்போது பருங்குட்டி எல்லோரும் வாங்க நினைக்கிறாங்க. அப்போது இந்த குட்டிகள்லாம் போச்சு பாருங்கள். இதெல்லாம் ஆவரேஜுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 13 கிலோ வந்துடும். இது கொஞ்சம் பருங்குட்டிங்கிறதுனால அந்த இது பாருங்கள். இதெல்லாம் பொட்டுக்குட்டி. ஒரு குட்டி 15 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க தம்பி. பாருங்கள், நல்ல குட்டி ரெண்டுமே. ஆனால் தரமாக இருக்குது பாருங்கள். இதுவும் வளர்ப்பு குட்டி தான். இந்த குட்டியை ரேட்டு வச்சோம். நம்ம கூட்டு வந்த சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு தயங்குதாங்க. ஏன் அப்படின்னா காரு, அதனால் இதை கொண்டு போய் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் சந்தையில் நம்ம நினச்ச மாதிரி பெரிய குட்டியெல்லாம் அதிகம் வரலங்க. எல்லாம் கார் குட்டிகள் அதிகமாக வந்துச்சு. 12 கிலோ ஆவரேஜுக்கு தான் அதிகம் இருக்குது. அதில் 8 கிலோ இருக்கும், 10 கிலோ இருக்கும். அதெல்லாம் எல்லாமே உள்ளே கலந்து தான் வரும். அதனால் நம்ம யாரையும் குறை சொல்லுறதுக்கு இல்லை. இன்றைக்கி சந்தை நிலவரம் அப்படின்னா ஜோடி வந்து 12க்கும் முடிஞ்சிச்சு, 12,500க்கும் முடிஞ்சிச்சு, 13க்கும் முடிஞ்சிச்சுங்க. அப்போ எல்லாமே இருங்க. 11க்கும் முடிஞ்சிச்சு, 10,500க்கும் முடிஞ்சிருக்கு. அப்போ எல்லா தரத்துலேயும் ரேட்டு முடிஞ்சிச்சு. இதுக்குள்ளே தான் முடிஞ்சிச்சு. இது சந்தை நிலவரம். இதை நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தெளிவாக சொல்லிடுவோம். நம்ம வீடியோவை நிறைய நம்ம சேனலில் பண்ணக்காரங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மெயினாக பண்ணக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோவில் அதிகமாக நம்ம சேரணும். இல்லைன்னா புதுசாக பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் இது ரொம்ப பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பண்ணக்காரங்க நிறைய பேர் சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நினைப்பாங்க. அப்போ மயிலம்பாடி குட்டியை வாங்கினா வெள்ளாடு வச்சுருக்கிறத விட பண்ணைகளுக்கு அதிகமாக வந்து செம்பரி வாங்குறதுனால அந்த இதை சொல்லுதோம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொடியாடு தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து குட்டி கேட்டாங்க. நம்ம ஒரு குட்டி சொன்னால் ரேட் அதிகம் சொல்லுவாங்கன்னு சொன்னோம். அவங்க கேட்க மாட்டேன்னாங்க. ஆனால் ஒரு குட்டி 10 ரூபாய்க்கு குறைஞ்சி 9,500 விடணும். ஆனால் அதோட மதிப்பு வந்து 7 தான். ஆனால் அவங்க அப்படி ரேட். அண்ணே, எங்கேருந்து வந்துருக்கீங்க? பொள்ளாச்சியா? ஆமாம். எப்போ வந்தீங்க? காலையில் வந்துட்டிங்களா? இதில் இந்த குட்டியை எங்கே வாங்கினீங்க? இங்கே சந்தையில் தான் வாங்கினோம். சந்தையில் வாங்கினீங்களா? என்ன ரேட்டு சொன்னாங்க? 2 ரூபா சொன்னாங்க. 2 ரூபா சொன்னாங்களா? 1000 ரூபாய்க்கு கேட்டேன். 1300 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. ஏன் பால் குடிக்க குட்டி வாங்கி வளர்க்க ஆசைமா? ஆசை. வீட்டில் பையன் இருக்கிறேன். அவனுக்கு குட்டி பையனுக்கு. இன்னும் குட்டி பையன் ரொம்ப விளாடுறதுக்குன்னு. இது எத்தனை நாள் பால் கொடுக்கணும்? இத்தனை நாளில் தெரியல. இது வாங்கிட்டு போகிறேன். நம்ம அண்ணன் தான் பாருங்க வாங்கிக்கிறாரு. ஒரு பாக்கு பழக்க வேண்டியது மொத்தமாக வாங்கியிருக்காங்கண்ணே. சரி. உங்கள் பேர்? பேர் பிரகாஷ். சரி. இது எத்தனை தடவை வந்துருக்கீங்க? இங்கே இது 5வது டைம். இங்கே வந்து ரெகுலராக எடுப்பீங்க? ஏன் அந்த 2 டைம் வரும். இங்கே வந்து குட்டி எடுக்க காரணம் என்ன? விலை கம்மியாக கிடைக்கும். நல்ல ரேட்டுக்கு போகுது. இப்போ மார்க்கெட் நல்ல ரேட்டு போகுதுண்ணே. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. பாருங்கள், இதுவும் கொடியாடு தான். இது மொத்தமாக ஒரு 3 பட்டியில் கிடந்துச்சு. அதில் எல்லாமே பார்த்தோம். ஆவரேஜுக்கு அப்படின்னா உங்களுக்கு 12 ரூபா அந்த ரேட்டுக்கு சொல்லுவாங்க. ஆவரேஜுக்குன்னு சொன்னால் எல்லாமே கலந்து கிடக்கிறதுனால, பருமுட்டியும் கிடக்கிறதுனால கலந்து சொன்னால் அந்த மேபி சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிற 15 வரைக்கும் சொன்னாங்க. நம்ம கேட்டு பார்க்கலாம் நல்ல ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா. இதுவும் பாருங்கள், நல்ல குட்டிகள்லாம் தரமாக இருந்துச்சு. நீங்கள் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வராங்க. ஒரு குட்டி 2 குட்டின்னா நம்மளை கண்டுக்கிற கூட மாட்டாங்க. அவங்க சொல்கிற ரேட்டை வாங்கதா இருந்தால் வாங்க, இல்லைனா போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளை ஏதோ மாதிரி பார்ப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நடந்துச்சு. அவங்க குட்டி வாங்க முடியலை. பாருங்கள், இது வந்து சண்டைக்கு வளர்த்துருக்காங்க. நல்ல கடாய், நல்ல பருவம் விட்டு கட்டாயை பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்னு. எப்போவுமே இந்த மாதிரி கடாய் வச்சிங்கன்னா பகிர்ந்துக்கெலாம் நல்ல ரேட்டு போகுங்க. எப்போவுமே குட்டியை வந்து அவசரத்துக்கு விற்றாலேவும் வியாபாரிகள் கம்மியாக தான் கேட்பாங்க. அப்போ நல்ல ரேட்டுக்கு விற்கணும்னு நினச்சோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் ஏதோ ஒரு வீடியோ உங்கள் ஆடை பற்றி ஏதோ போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. யாருக்கும் உங்கள் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து அப்படி தான் வியாபாரத்தை தொடங்கணும். அப்படி தான் நமக்கு நடக்குது. பாருங்கள், இது ஒரிஜினல் கொடியாடுங்க. பாருங்கள் எப்படி நெட்டு உயரம் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி குட்டிகள் தான் வாங்கணும் தேர்ந்தெடுத்து. நீங்கள் எப்போவுமே சின்ன குட்டிகளில் வந்து கொடியாடு நிறைய பேர் ஏமாறுதீங்க. நமக்கும் கமெண்டில் சொல்லுதாங்க. ஆனால் இந்த மாதிரி குட்டி எடுத்து நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கன்னி ஆடுங்க. பாருங்கள், உங்களுக்கு கிழட்டாடு அப்படின்னா 11, 10 அந்த இதுக்கு முடிஞ்சிடுங்க. ஆனால் கூடுனதான். இல்லைன்னா 9, 8 வரைக்கும் கேட்பாங்க. ஆனால்
மற்ற ஆடுகள் அதாவது ஒரு இளம் ஆடு பல் இருக்கிற ஆடு அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு வந்து அதிகமாக தாங்க போகும். அதை பற்றி எப்போவுமே தெரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் பாருங்கள் மயிலம்பாடி குட்டி பாருங்கள், இதெல்லாம் நல்லா தரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆவரேஜுக்கு உங்களுக்கு 13 கிலோ தாராளமாக வந்துடும். ஆமாம், இதெல்லாம் வந்து பேசினாங்க, வேறு ஒரு வியாபாரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்ல ரேட்டுக்கே முடிஞ்சிச்சு. ஆமாம் 12,200 ஆமாம் அந்த ரேட்டுக்கு முடிஞ்சிச்சுங்க. இப்படி எடுக்க விட்ற வியாபாரிக்கு வந்து நம்ம தைரியமாக சொல்லிடுவோம், இல்லை மற்றது வந்து நம்ம ஆவரேஜுக்கு என்ன முடியுது அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்கள் எல்லாமே நல்லா உங்களுக்கு தலைச்சேரி கிடாய்ங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வளர்த்துருக்காங்க, வளர்ப்பும் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. குட்டிகள்லாம் விலை வச்சாங்க தீரலைங்க, அவங்க மதித்த ரேட்டுக்கு தீரலை. இவங்க கறிக்குட்டி நிறைய வாங்குவாங்க, ஆனால் அவர் நினச்ச ரேட்டும் அதிகமாகுங்க. 24, 25 வரைக்கும் 23 வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அது கடைசி வரைக்கும் ரொம்ப நேரமும் முடியாமல் இருந்துச்சு. பாருங்கள் பொட்டுக்குட்டியும் டிமாண்டாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா 4 மாதம் தான் பக்ரீத்துங்கனால ரேட்டு இப்போயே கூட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே ரேட்டு அதிகமாக போகுதுங்க. அதுவே பெரிய ஒரு இதாக இருக்குது. பொட்டுக்குட்டி நமக்கே தேவைப்படுது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. பாருங்கள் நல்ல ஜாதி கூறான கிடாய்கள். ஆமாம் உங்களுக்கு 25 கிலோ தரத்தில் 20 கிலோ தரத்தில் யாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தீங்கன்னா கூட நமக்கு தகவல் தெரிவிக்கலாம், நம்ம வாங்குவோம். நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுவும் பாருங்கள் நல்ல மயிலம்பாடி குட்டி தான். எப்போவுமே ஒரு குட்டிகள் வந்து இப்போ வர்ற குட்டிகளில் வந்து 1-2 சிறுசும் கிடக்குங்க. அப்போ நீங்கள் ஆவரேஜாக ஒன்றோட இருக்க குட்டி வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் ரேட் அதிகம் தான் போகும். இருந்தாலும் பார்த்து நம்ம கட்டுனா எடுத்துடணுங்க. பாருங்கள் வந்ததுலேயும் டாப் கிடாய்ங்க, சந்தைக்கே வந்ததில் ரொம்ப பிடிச்ச கிடாய்னா இது தான். பாருங்கள் எவ்வளோ நெட்டு உயரம், மயிலம்பாடியும் அப்படி தான் இருக்குது நெட்டு உயரம். அதே மாதிரி உங்களுக்கு பொட்டுக்குட்டி சரியான நெட்டு உயரங்க, ஜாதி குறான கிடாய்ங்க, நல்ல வளர்ப்பு. உங்களுக்கு இதெல்லாம் 38 கிலோ 40 கிலோ பக்கத்தில் நெருக்கியே இருக்குங்க உறுதியாக. உங்களுக்கு உயிரடைக்கு சொல்லுதுங்க, குறையா இருக்காது, கூட வேணாலும் இருக்கும், குறையா இருக்காது, உறுதியாக நம்ம அடித்து சொல்லுவோம். பாருங்கள் இதுவும் நல்ல குட்டி தான், நல்லா உங்களுக்கு கன்னி ஆடு, அதோட கருப்பு ஆடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குட்டியெல்லாம் நல்ல நாட்டு குட்டியில் தான், ஆனால் ஜாதி கொஞ்சம் கம்மி தான். பால் வளம் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. பாருங்கள் இது வந்து கொடியாட்டு ஒர்க்கம் தான். குட்டி ரெண்டையும் எப்படி வளர்த்துருக்குன்னு பாருங்கள், பல் சேர்ந்தது, ஆனால் தரமாக வளர்த்துருக்குங்க. குட்டி பாருங்கள் உங்களுக்கு எடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் 24 ரூபா ஜோடி சொல்லிட்டு இருந்தா தம்பி, நம்ம குறைச்சி கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆமாம் இந்த 2 குட்டிக்காண்டியே வாங்கலாம். ஆமாம் பால் சரம் நல்லா இருக்குது, பார்த்தாலே தெரியுது. அதனால் இந்த குட்டி வளர்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு நாய் வந்துச்சு, அதை பார்த்துட்டு சுற்றி அந்த ஆடு திரும்பி வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. குட்டிகள் நல்லா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சிடும், ரெண்டுக்கும் நல்ல பால் கொடுத்து வளர்த்துருக்கு. இந்த மாதிரி ஆடுகள் தான் எடுத்து வளர்க்கணும். ஆமாம் இதை குட்டியோடு எடுத்தாலும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதெல்லாம் பொட்டுக்குட்டி நல்ல ஜாதிங்க, பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரேட்டு போகும். இதெல்லாம் வந்து 14-15 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் குறைச்சி கேட்டால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய குட்டிகள் இன்றைக்கி ரேட்டு அதிகம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. நீங்கள் ரேட்டு அதிகம் கொடுக்குறப்போ கார் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கழிக்க பாருங்கள், இல்லை அப்படின்னா உங்களுக்கு நட்டம்தான். இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் முடிஞ்ச ஆடுகள் தான். எப்போவுமே இங்கே நிறையா இருக்கும், ஆனால் இன்றைக்கி முடிஞ்சு. இதெல்லாம் நல்ல உயரமான ஆடுங்க. இது மாதிரி ஆடெல்லாம் ரேராக தான் பார்க்க முடியும் சந்தையில். பாருங்கள் இது கிடாயி, இது எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல. 14-15 வரைக்கும் முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம் நம்ம மதிக்கிறதுனால. இது கன்னி ஆடுகள் பாருங்கள், செவலக்கன்னி, பால் கன்னி. இதெல்லாம் உங்களுக்கு 11-12 அந்த தரத்தில் முடிஞ்சு போட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இதுவும் பாருங்கள் பொட்டுக்குட்டி தாங்க, இது நல்ல குட்டி. ஆமாம் இதை விலை வச்சாங்கங்க. ஆமாம் ஒரு 10 வரைக்கும் கேட்டு பார்த்தாங்க, ஆனால் கொடுக்கலங்க. உங்களுக்கு 25 கிலோ ஆவரேஜுக்கு இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் அவங்க கொடுக்கல. ஆமாம் அவங்க வந்து எதிர்பார்த்தது வந்து 11-12 வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஆனால் 11னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கறி குட்டிங்க, இதெல்லாம் ஆவரேஜுக்கு உங்களுக்கு 6-7 அந்த இதில் தாங்க முடியும். ஆமாம் நிறைய கறி கடைகளுக்கு போகுது. அதிகமாக ஏற்றுமதி வந்து செம்பரி தாங்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பணியாளர்கள். பாருங்கள் இதுவும் கறி குட்டி தான், இதுவும் அந்த தரத்தில் தான் எல்லாமே முடிஞ்சு கிடக்கு. குட்டிகள்லானா அதிகமாக பல் சேர்ந்த ஆடுகள் எல்லாமே கறி கடைக்கு தான் போகும். நல்லா நெட்டு உயரமாக இருக்குது. குட்டிகள்லாம் அந்த மலைக்கு அதுக்கும் நல்லா உடஞ்சிருக்குங்க. இது பாருங்கள் 2 கடாய் சூப்பர் கடாய்ங்க, தரமாக இருக்குது. ஆமாம் இது முடிஞ்சிச்சு, தீந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருந்துச்சி, நிறைய கடையில் பார்க்க முடியல சந்தையில். அதனால் இன்றைக்கி இந்த கடாய் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதை நம்ம பதிவு பண்ணோம். குட்டி தரமாக இருக்குது, 2 கடாயுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது உங்களுக்கு கறி மதிப்புக்கு எப்படியும் ஒரு 18 கிலோ தாராளமாக விடும். இது பாருங்கள் பெட்டை ஆடு,
இது பால் கண்ணியோட சேர்ந்தது தான், அது செவல கண்ணியோட சேர்ந்தது. அவங்க 15 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஆடு. நம்ம நெருக்கி கொஞ்சம் கேட்கலாம். பொட்டு குட்டிங்க. இது கொஞ்சம் ஜாதி சுமார், வளர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நல்ல கலர் வந்து நல்லா இருக்குது, ஒரிஜினல் கலராக இருக்குது. இது 9 கோணு தான் 10 சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம முடித்து வாங்கினா நல்லது. பாருங்கள் இந்த குட்டி இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் 13,500ங்க. இது கொஞ்சம் அதிகம் தான். நம்ம சொன்னோம் எப்போவுமே குட்டிகளை பார்த்து வாங்கும்போது கவனமாக வாங்கணும். விலை அதிகம் சொல்லணும்னுக்காண்டி நம்ம ஜாதி நல்லா இருக்குன்னு மட்டும் வாங்கிடக்கூடாது. நமக்கு அந்த காசுக்கு அந்த குட்டி தம்மாருங்க. இப்போ கார் குட்டி ஒரு 5 குட்டி கிடக்கு, அதாவது 11 கிலோ அந்த தரத்தில் கிடக்கு. அப்போ அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு மார்ட்டாலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதில் நஷ்டம் இருக்குங்க. அதனால் புரிஞ்சுக்கிறணும். பாருங்கள் 2 ஆடுமே நல்ல பெரிய ஆடுகள், பெருவிட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடுகள் கன்னி ஆடு, அது கொடியாட்டு வகையை சேர்ந்தது. குட்டிகள் நல்லா தரமாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். குட்டிகள்லாம் சூப்பர் குட்டியாக இருக்குது. ஆமாம், விலை பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் நம்ம கேட்கலைங்க விலையை. இது பாருங்கள் பொட்டு குட்டி தான். இதில் கொஞ்சம் புருவ கிடக்கு, கடா குட்டியும் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது குட்டி. நம்ம இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் நம்ம எடுத்தோம். யாரோ முடிச்சு போட்டிருந்தாங்க போகிற வழியில்.